தமிழ் கேட்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் மின்னும் மனசின் அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இப்போ நான் சொல்ல போகிற நபரை கடந்து வந்திருப்போம், இல்லை கூட பழகிட்டு தான் இருப்போம். எதுவுமே தெரியலனாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, சம்பந்தமே இல்லைனாலும் அந்த விஷயத்தில் தலையிட்டு அதிகப்படியாக பிரச்சனையை உண்டாக்கி, இல்லை அந்த பிரச்சனையை தான் சரி பண்ண அப்படிங்கிற பேர் வரணுங்கிறதுக்காக பேசக்கூடிய சில நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு சிலர் பேசும்போது அமைதியாகவே கேட்போம். அப்படி கேட்கக்கூடிய சூழல் உருவாகுது அப்படின்னா 2 காரணமாக இருக்கும். ஒன்று, பேசக்கூடிய நபர் சரியான கருத்தை நமக்கு கொடுக்கலாம், அதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறத அமைதியாக கேட்டுட்டு வந்துடுவோம். இந்த இன்னொரு ரகம் பாருங்கள், என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் என்னென்னமோ பேசுவாங்க. அவங்கக்கிட்ட மறுத்து பேசுகிறதோ இல்லை பதில் கொடுக்குறதோ வேஸ்ட்டு, சிம்பிளி வேஸ்ட்டுன்னு பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அமைதியாகவே இருப்போம். இதில் முதல் ரகம் ரொம்ப கம்மி. நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி அறிவுரை சொல்லக்கூடிய பெரியவர்கள் இல்லை நல்ல எண்ணம் படைத்தவர்கள். இந்த 2வது ரகம் இருக்குது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோங்கிறது முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு செயலை மட்டும், செய்தியை மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு அவங்க தான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக பேசி பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி எதையுமே காது கொடுத்து கேட்காம இப்படி அதிமேதாவித்தனமாக தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட விலகி இருங்க. சிலரிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய சூழல் உங்களை உயர்த்தும், உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு.